பெண்மகளே நான் நீடுதானே வள்ளி? நான் தான் வள்ளி. ஆமா ஆமா. ஆளுலன்சு வாயா சொன்னவனே இந்த அம்மாக்கு முகம் சரியில்லை. இது சூப்பரா இருக்கு. சும்மா இருக்க ஆறு உங்க வளத்துக்கு இதான் சரியா இருக்கு. ஏயா நான் மோடி ஒரு அறிஞர் போங்க இங்க. நான் வேற மாட்டுக்கிட்டு முழிக்க போறேன். நாளைக்கு ஒண்ணாந்தா வாங்கம்மா. தங்காச்சி வாடா. எப்படி ஏற்பட்ட தாண்ட போறேன்னு தெரியல. அவர் நம் இனத்தவர். அதனால் சாதி பற்றுக்கு சன்னியாசிக்கு உண்டுன்ற முறைப்படி அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். அப்படியா? இல்லைன்னா நம்ம இனத்துக்கு இழுக்கு வந்து விடும். இழுக்கு என்னடா அது? வாருங்கள் வேடுவரே. நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே, வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனை, சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக. தாங்கள் யார்? வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரிவிங்கள் பார்க்கலாம். என்னிடம் வந்து தெரியாது. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. மறுமொழியிலே அழகான ஒரு மான் கூடத்தை பார்த்தேன். அது ஒரு மான், அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. நானும் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழகு இருந்தாலும் மனசுல உள்ளத சொல்லுங்க, சொல்லிக்கிறேன். நீங்க போங்கடா, பாருங்க. இது வரைக்கும் எங்களையும் மெனக்கட்டு பப்புன் டான்ஸ்னு ஏத்து மதிச்சு பார்த்த என்னை பத்த ஆத்தாக்களுக்கு ஐயாக்களுக்கு நன்றி. நாங்க போயிட்டு வர்றோம். முடிச்சுட்டு நாடகத்தை சலக்கு சலக்கு சரிக செய்யல, சலுப்பு சலுப்பு என்ன போட்டு ஆசை உற்சாகமா பண்றாங்க. பெரிய விஷயம் தானே. வழியாக ஒரு புள்ளிமான் வரை கண்டதுண்டோ, புள்ளிமான் வரை கண்டதுண்டோ, புள்ளிமானே இவ்வழியாக ஒரு புள்ளிமான் வரை கண்டதுண்டோ. உள்ளபடி எங்கள் உள்ளபடி எங்கள் உள்ளபடி எங்கள்
நீங்க கொடுக்கணும் அனுமதி, நான் பிடிக்கணும் மான. சரிதானே? இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது, இல்லாமல் வலிக்காது என்று சொல்வார்கள். எதையுமே நேரம் காலத்தோடு செய்வதற்கு தகுந்தவாறு இவனால் இதை செய்ய முடியும் என்ற முதல்ல தன்னம்பிக்கை வேண்டும். மனுஷனுக்கு முதல்ல 2 நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இருக்கணும். 2 நம்பிக்கை இருக்கவே கூடாதாம். அதை மூட நம்பிக்கையும் அவ நம்பிக்கையும் என்று சொன்னார்கள். அந்த தன்மையில் நம்பிக்கையெல்லாம் இருக்கா இல்லையா? மானை பிடிக்க வந்தீங்களே, மானை எங்கே பார்த்தீங்க, எங்கே போச்சு, அதெல்லாம் விட்டு மான் இங்கே இருக்குன்னு எப்படி நியாயமாகும்? பரவாயில்லம்மா, நீ மாலை கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் நல்ல விஷயமா சொல்றீங்க. நேரங்காலம் இருந்தாலும் கூட அவனவன் விதிப்பயன் என்னவோ அதான் நடக்கும். ஊழ்வினை பயன் இல்லையா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. நேரங்காலத்தை பார்க்குறோம். நேரங்காலத்தை பார்த்து தான் ஒரு கல்யாணமா காது ஊத்த எல்லாம் வைக்கிறோம், தவறில்லை. ஆனால் படபடி நேரம் வந்தால் படித்தானே ஆகணும். மாட்டுக்கிறது இருக்கா? இல்லை. ஆனால் நேரங்களை பார்க்கணும், தப்பு இல்லை. ஆனால் யாரை இங்கே பார்க்கணும், எப்போ சந்திக்கணும், எப்போ யாரு போனா என்ன முடியும் அப்படின்ற பூராமே என்னதான் நேரங்காலம் நல்லதாக பார்த்து நம்ம முடிவு செஞ்சாலும் மனசுல உள்ள எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கணும். நல்ல எண்ணமா இருந்தா எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமும் அமையும். நேரத்தை ஃபுல்லா நல்ல நேரம் பார்த்துட்டு மனசுல கெட்டதை வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது எப்பேற்பட்ட இடத்துல கெட்டதா தான் போய் அமையும். என்ன போல வாழ்க்கைன்னா நல்ல எண்ணம் ஒண்ணுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆமா இல்லையா? பாருங்க, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தாத்தா யாருன்னா பீஷ்மர். ஆமா, இந்த பீஷ்மர் சொன்னாராம், கௌரவர்களின் தலைவன் துரியோதனையும் பாண்டவரின் தலைவன் தர்மனை அழைச்சிட்டு 2 பேர் இப்படி நகர்வேலம் வீதி உள்ள போயிட்டு வாங்க, மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க உங்க பார்வையில பார்த்துருவாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாராம். கௌரவர் எல்லாம் இந்த துரியோதனம் போறாரு, போயிட்டு வந்து சொன்னாராம், என்ன எல்லாருமே தப்பானவங்களா இருக்காங்களே, எல்லாரும் அடானியா செய்யறவங்களா இருக்காங்களே, மக்கள் அப்படி ஒண்ணு நல்லா இல்ல தாத்தான்னு பீஷ்மர்ட்ட வந்து சொன்னாராம். இதை தர்மன் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாராம், எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு இருக்காங்க, நல்ல மக்களாக இருக்கிறாங்க, நம் நாட்டுக்கு நம்ம எண்ணப்படியே மக்களும் இருக்காங்கன்னு தர்மன் சொன்னாராம். அப்ப பார்க்கக்கூடிய பார்வை எப்படியோ அப்படித்தானே அவர்களுக்கு தெரியும். நல்ல கருத்துமா, விஷயம் தெரியுமா? காரணம் சொன்ன இல்லை, என்ன போலதான் வாழ்க்கை. இப்போ பாரத கதைகளில் கொடைவள்ளல் அப்படின்னா கர்ணனை சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்களும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. பண்ணினாலும் கொடைவள்ளல் அப்படின்னா கர்ணன். இந்த கர்ணன் மேலே பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு ஒரு போராமை. இதில் பெரிய போராமையாக இருக்குன்னா அர்ஜுனனுக்கு. சரி, கிருஷ்ணன்கிட்ட கேட்டானா, அர்ஜுன என்ன கிருஷ்ணா, புல்லில் என்ன மாதிரி பலசாலி யாரும் இல்லை, நாங்களும் இத்தனை உதவி பண்ணியிருக்கோம், ஆனால் கர்ணனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேரும் புகழும் சொன்ன உடனே அவன் செஞ்ச புண்ணியம்டா அப்படி சொன்னாரான் கிருஷ்ணன். ஒன்றும் வேணாம், சின்ன ஒரு சோதனை வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சானா, அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு கிருஷ்ணன் வராரு. இந்த அருக்கு மலை, தங்க மலை, இந்த தங்க மலையை ஏழை எளிய மக்களுக்கு பூரா உதவி பண்ணுறான், கொடுத்து முடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் கர்ணனையை கூப்பிட்டு இந்த மலையை நீ தானம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பார்த்தா பஞ்ச பாண்டவர் அத்தனை பேரும் போய் பீமை பெரிய பலசாலி இல்லையா, கதையில் வச்சு மலையை உடைச்சு வரவளுக்கு பூரா அள்ளி கொடுக்குறான். அர்ஜுனனு வில்லாள அடித்து தங்கத்தை பூரா பேர்த்து கொடுக்குறாங்க. ஆனால் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி முடியணும். இதுதான் வந்து கிருஷ்ணன் பார்க்குறாரு, மணி சரியா மணி 5 மணி ஆக போகுது. கர்ணன் கொடுத்த மலை அப்படியே இருக்கு, பாண்டவர்கள் கொடுத்த மலை பாதி மலை கூட போயிருச்சு, மிச்சம் பாதி இருக்கு. அப்பதான் என்ன கிருஷ்ணா, நாங்கள் பாதி கொடுத்துட்டோம், கர்ணன் எதுவுமே இன்னும் கொடுக்கவே இல்லையே அப்படி சொன்னாங்களாம். நேர போன உடனே என்ன கர்ணா நீ கொடுக்கலையா யாருக்குமே கேட்க, கிருஷ்ணா நான் கொடுத்துட்டேன். எப்படா கொடுத்த? அவங்க எல்லாருமே வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாங்க. ஏண்டு ஒரு ஆள் வந்தார், முதியோர் வந்தார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பக்கத்து ஊரில் அன்றாட அன்னதானம் போடுறாரு. அவரால் என்ன முடியுமோ அவரால் அன்னதானம் போடுறாரு. அதனால இந்த மலையை தங்கமலை நீனே வச்சுக்க, வரக்கூடிய மக்கள் அத்தனை பேத்துக்குமே அன்னதானம் போட்டு நீ நல்லா இருறான்னு சொல்லி கர்ணன் அப்படி கொடுத்தானா. அவங்க சிறுசா அள்ளி கொடுத்தாங்க. கர்ணன் மொத்த மொழி அள்ளி கொடுத்தானா இல்லையா? கிள்ளி கொடுத்தாங்க, இவர் அள்ளி கொடுத்தாரு. அதான் கொடைவள்ளல் தன்மை யாருக்கு அப்படின்னா கர்ணனுக்கு மட்டுமே. கார்த்திகைக்கு பின்னாடி மழையும் இல்லை, கொடைவள்ளல் கர்ணனுக்கு பின்னாடி யாரும் கொடையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது பழமொழிக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான்.
ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்துச்சுன்னா மழையை காணாமே அப்புறம் விவசாயத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கடையேழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் முதல் 7 வள்ளல்கள் அப்படின்னு இருப்பதை காட்டிலும் கொடை வள்ளல் யாருக்கு பிறந்தோம் அப்படின்னா கர்ணனுக்கு தான் பிறந்தோம். அருமையான கதை சொன்னீங்க. ஏன்னா கர்ணனாகப்பட்டன் கொடுக்கும் தன்மை தன் உடன் பிறந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கூட அறுத்து கொடுத்தான். சூரியனே வந்து சொல்றார், எப்பா வயோதிகனாக எதிராக வந்து நிற்பவன் ஏதோ ஒரு வேடமிட்டு வந்திருக்கான், அவன் கேட்கிறான்னு எதையும் கொடுத்து போறாது அப்படின்னு சூரிய பகவான் வந்து சொல்றார். ஏன் சூரியனுக்கு என்ன அக்கறை போய் வந்து சொல்லணும்னு? ஏன்னா சூரியனோட பிள்ளை தான் கர்ணன், அதனால வந்து சொல்றார். வயோதிகனா வந்து நின்றவர் சொல்றார், தம்பி நீ உங்க உடன் பிறந்த அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுங்க அப்படின்னார். இந்த மகாபாரத கதை எல்லாரும் சொல்லுவாங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் அப்படின்னு. முதல்ல கர்ணனை அழிக்க வந்த போரே அதுதான் சூசகமாக. சகஸ்கர கவசன் என்ற 1000 கவசத்தோடு பிறந்தவன் யாருன்னா கர்ணன். இந்த 1000 கவசத்துல 999 கவசத்தை நர நாராயணன் என்ற 2 அவதாரம் எடுத்து வந்தவர்கள் 6 மாசம் தவம் இருந்தாங்க. ஒருத்தர் 6 மாசம் போரிடுவாங்க, பிறகு 6 மாசம் போரிடுவார் ஒருத்தர், 6 மாசம் தவம் இருப்பாங்க. இப்படி 2 பேருமே 999 கவசத்தை அறுத்துட்டாங்க. உலக பிரளயம் ஏற்பட்டது. ஒரு கவசத்தோட எங்க தஞ்சம் போகிறாரு? சூரிய பகவான்கிட்ட தஞ்சம் போகிறார். அவரோட அனுக்கிரகத்தினால்தான் அடுத்த ஒரு மகாபாரத கதை உருவாகுது. உருவாகும் பொழுது குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் துர்வாச முனிவர் கொடுத்த ஒரு வரத்தின்படி அந்த காதுக்கு அருகாமையில் தோற்றுவித்தான் கர்ணன் அப்படின்னு பேர் அவருக்கு. ஏன்னா இந்த காதுக்கு பேரு கர்ணம்னு பேர், தமிழ்ல இன்னொரு பேரு கர்ணம்னா காதுன்னு சொல்லுவாங்க. காதுக்கு அருகாமையில் குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் தோற்றுவித்த குழந்தை, எல்லாரும் பிறந்த குழந்தை. சூரியன் பார்த்ததும் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தோற்றுவிக்கப்பட்ட குழந்தையே கர்ணன். அதனாலதான் தன்னுடைய பிள்ளைக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காப்பாத்தினார். ஆனா வயோதிகனாக வந்தவன் யாரு? அவர் தான் இந்திர பகவான். அவர் எதுக்கு வந்திருக்காரு? கர்ணன் சபதம் பண்ணியிருக்காரு, அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் போல நான் கொல்ல மாட்டேன், எனக்கு இலக்கே அர்ஜுனன் தான், அவனைத்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல பொழுது அர்ஜுனனுக்கு தந்த யாரு? இந்திர பகவான். அவர் பிள்ளையை காப்பாற்ற அவர் வந்து நிற்கிறார். என கவசம் உடன் இருந்தால் அர்ஜுனன் பானம் ஏவினால் கர்ணனை அழிக்க முடியாது. இந்த கவசத்தை வாங்க வேண்டும் என்று வயோதிகன் போல் வேடமிட்டு இந்திர பகவான் வந்து அங்கே கேட்டாராம், உடன் பிறந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கொடு கர்ணா அப்படின்னு. கேட்ட உடனே அறுத்து கொடுத்தான் கர்ணன். இதெல்லாம் வந்து உடன் பிறந்ததெல்லாம் கொடுத்தாரு. குடைவள்ளல் தன்மை எல்லாம் சரிதான். பேச்சை மீறாமல், ஐயா அதோ தெரியல பாருங்க அன்னச்சத்திரம், அங்கே போய் சாப்பிடுங்க, தினமும் அண்ணன் நடந்துகிட்டே இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் போய் சாப்பிடலாம், நீங்க அங்க போய் சாப்பிடுங்கன்னு இதை கையை காமிச்சாராம். அப்ப தன்னுடைய இறப்பு முடிகிறது கர்ணனுக்கு. அர்ஜுனன் பானத்தை ஏவுகிறான். ஒரு பானம் அடிபட்டு மறுபானத்திலிருந்து அனைத்து பணம் பூமாலையா போய் பொழுகிறது. கர்ணனாகப்பட்ட நிலக்கும் தருவாயில் கூட கண்ண பரமாத்மா போய் கேட்கிறாரு, இதற்கு முன்னாடி செஞ்ச புண்ணியம் தானம், இனிமேல் செய்ய போகும் புண்ணியம் தானம், எல்லாத்தையும் தாரை பார்த்து கொடுக்கறனான்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்டாரு? இப்ப செய்யக்கூடிய தானம் கூட தர்ம தேவதம் தலை காக்குமா, அதனால்தான் இனிமே செய்ய போற தானத்தையும் சேர்த்து கொடு அப்படின்னு கேட்டார். குருதியை வலித்து கொடுத்தாரு, இதோ தருகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்கலையே, என்னட்டு இந்த நிலைமையில கேட்கறவே வேற யாரும் இருக்க முடியாது, வந்தது யாருன்னு கேட்டாராம். அப்பதான் கண்ண பரமாத்மா கர்ணனுக்கு மட்டும் விஸ்வரூப காட்சியாக பெருமாளாக சங்கு சக்கரத்தோடு அங்கே காட்சி கொடுக்கிறார் கர்ண பகவானுக்கு. அப்ப அந்த கர்ணன் பகவான் அப்பவே மாறிட்டார். அப்ப மேலோக செல்கிறாரு, அவருடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. போகும்பொழுதே பசியோட தாக்கம் அதிகமாயிருச்சு. பசிக்குது பசிக்குது அப்படின்னு கர்ணன் சொன்னாராம். அப்பொழுதுதான் தர்ம தேவதையாப்பட்டவர் சொன்னாலாம், இந்த பசிக்கு காரணம் உன்னுடைய ஆள்காட்டி விரல்ல இருக்கு, ஏன்னா பசியை போக்கும் தன்மை. வறியவர்களுக்கு வந்த பொழுது அதோ தெரிகிறது அன்னச்சத்திரம் என்று சொன்னபடியா, அந்த அன்னச்சத்திரம் சொன்னதுனால் அந்த புண்ணியம் எங்க போய் சேர்ந்துச்சான்? இந்த விரல்ல போய் சேர்ந்துச்சான். அதை காமித்ததுனால் இந்த விரல்ல இருக்கு, அதனால் இந்த விரலை எடுத்து நாவில் வைத்துக்கொள், பசி அடங்கும் என்று தர்ம தேவதை சொன்னாலாம். அப்ப பாருங்க, ஒரு அன்னதானம் நடக்குதுன்னு சொன்னாவே அந்த புண்ணியம் அந்த விரலுக்கு சேர்ந்தா, அன்னதானம் நடத்துனா அந்த புண்ணியம் எப்படி போய் சேரும் உங்களுக்கு? இப்ப அன்னதானம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை, புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு தன்மை. கண்டிப்பா கண்டிப்பா அதுல எல்லாருடைய பங்கும் இருக்க வேண்டும் என்றுதான் திருவிழா நடத்தும் போது அன்னதானம் நடத்துவோம், 4 மக்கள் வந்து சாப்பிட்டா அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்பாடு முன்னோர்கள் சொல்லி வைத்த வழி அது. இதான் உண்மை. அப்ப அன்னதானத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. ஒரு அன்னதான ஊர்ல போடுறாங்க அப்படின்னா அத்தனை மக்கள் ஒன்று கூடி 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ இதெல்லாம் அன்னதானம் ஒன்றா போட்டால் தான் அன்னதானத்தை போய் சேரும். நல்ல அருமையான கதமா. பொதுவாக கர்ணன் மாதிரி ஒரு குடைவள்ளல் யாரும் இல்லை. கர்ணனுக்கு எத்தனையோ பேரு புகழும் இருக்கு. ஒரு பிள்ளை அப்படின்னா ஒன்று தாயோட அரவணைப்பு இருக்கணும்,
தந்தையோட அரவணைப்பு இருக்கணும், குருவோட அரவணைப்பு வேணும், தெய்வத்தோட அரவணைப்பு இருக்கணும் இல்லையா? எல்லாம் இருந்தும் இந்த கர்ணனுக்கு நாலு ஆதரவும் இல்லை. அதே கர்ணன் கூட பாருங்களேன், கர்ணனுடைய நண்பன் யாருன்னா துரியோதனன். அவன் தான் மன்னன் ஆக்குனா அங்க தேசத்துக்கு. அப்பேற்பட்ட துரியோதனன் அவனுக்கு கூட ஒரு மனசுல ஒரு சஞ்சலமா இல்லைன்னா பேரும் புகழும் கர்ணத்தை கிடைக்குது. அதனால இன்னைக்குலேருந்து இன்று முதல் நம்மளும் அன்னதானம் பண்ணுவோம், பலவிதமான பொருட்களும் கொடுப்போம்னு சொல்லி துரியோதனனுக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன வேதனை. என்ன செஞ்சான துரியோதனன் ஒரு பறைசாற்றி இன்று முதல் பலவிதமான பொருள் எல்லாம் இங்கே கொடுக்கப்படும் சொல்லி அவன் அறிவிக்கிறான். பொதுவாக ஒரு நல்லவனுக்கோ கெட்டவனுக்கோ நேர காலம் ஒத்து வரணும். அவன் அறிவிக்கிறான், அறிவிச்ச நேரம்னு தெரியல, மழை விடாத மழை அடிச்சு ஊத்துக்கிறது. 8 மழை என்னைக்கிட்டு பெஞ்சிச்சா? மழை பெஞ்சா எந்த ஜனம் போய் கேட்பாங்களா? விடாத அடமழை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய மகளுக்கு திருமணத்துக்கு சாப்பாடாக்க என்ன வேணும்னா இப்போ தானே பல விதத்திலே கறி வந்திருக்கு, அப்போ விறகு தேவை இல்லையா? சரி, விடாத மழையா பெய்யுது. நேர துரியோதனை வீட்டுக்கு போய், மன்னா என் மகளுக்கு கல்யாணம், அதனால கொஞ்சம் விறகு தேவை அப்படின்னு கேட்க, துரியோதனை என்ன செஞ்சான்னா தன்னுடைய காவலாளி போய் வர சொல்லி போய் அலைஞ்சு விறகு கொண்டு வாங்கப்பா, நினையாத விறகு அப்படி அனுப்பிவிட்டாரு. அனுப்பிவிட்டா மழையை விடாத மழை இல்லையா, பூரா விறகு நனைஞ்சு போச்சு. போனவங்க அத்தனை விறகுகளும் வெறுங்கையை திரும்பி வந்துட்டாங்க. ஐயா நானும் சொன்னீங்க கேட்டீங்க, நான் ஆளப்புறம் அனுப்பிவிட்டேன், விடாத மழையும் காலத்தினால எல்லா விறகு நனைஞ்சு போச்சுன்னு சொல்ல. சரி இங்கே தானே இருக்காரு கர்ணை இப்படி நேர போய் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல, சாப்பாடாக்க விறகு தேவைன்னு சொன்ன உடனே கர்ணை எதையுமே யோசிக்கலையாம். எதுலையுமே ஒரு குறிப்பெறும் தன்மை வேணுமா. மழை பெய்யுது, எங்கே போய் அலைய முடியும்? பார்த்தானா பழைய வீடு அரண்மனை இருக்கக்கூடிய சன்னல் கதவு பூரா உடைச்சி ஏற்றுறா வண்டியில் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டதாக ஒரு கதை சொல்லுது, பாரத கதையில். அப்போ எதையும் கொடுப்பதற்கு மனசு தான் வேணுமே தவிர, மனசு இல்லாமல் என்ன செய்ய முடியுமா? மனசு தான் வேணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க மனசான பிள்ளையா தான் இருக்கீங்க, நீங்க மனசை வச்சா போதும். நீங்க இவ்வளவு கதை பேசிட்டா உடனே மான் இருக்குன்னு சொல்லிடுவோம், அந்த பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம், பிடிச்சி வேலை கொடுத்துருவோமோ? அது சரி, என்னம்மா மனசு இருந்தா போதும்னா இந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி மானல இருக்கணும். என்னமா மான் இங்க இருக்கிற மாதிரி நீங்க நல்ல மனசுக்கார மாதிரி, ஏன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அந்த பேச்சு, பார்த்தாலும் பார்த்திருக்கேன். நீங்க நல்லா பேசுறீங்க, அதனால என் கூட நல்லா இது பண்றீங்க. என்ன இது பண்றீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? ஒருங்கம்மா என்ன எனக்கு எடுத்து கேட்கணும், வேலி பயிரை காக்கணும் இருக்கா இல்லையா? ஆமா, இடத்துல ஒரு மானுக்கு கொம்பு உடைஞ்சு அதை இடத்துக்கே இழுக்குன்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு இழிவு உண்டான விடுவானாங்க. அப்படி ஒண்ணு இழிவு நீங்க என்ன விடுறது? என்னமோ உங்க இடத்துக்கு நான் பாதுகாப்புக்கு தேடி வந்த மாதிரி இருக்கு. வந்தது நீங்க ஏன் இடத்துக்கு மான தேடி ஏன் இடத்துல வந்து கேட்டு வந்திருக்கீங்க? பொம்பளை பிள்ளை சொன்னா ஆம்பளை கேட்டு நடக்கும், பிரிச்சு போயிடா. பொம்பளை சொல்லி ஆம்பளை கேட்டு நடந்தாலே பாதி பிரச்சனை இல்லைன்னு. அதனால நான் சொல்றத கேளுங்க. மானு இல்ல, உங்களுக்கு ஒருவேளை மானு வேணும்னா சொல்லுங்க, எங்க அண்ணன் தம்பியை விட்டு ஏதாவது ஒரு மானை பிடிச்சிட்டா சொல்றேன், வாங்கிட்டு போங்க. உங்க அண்ணன் விட்டு பிடிச்சு கொடுத்து வாங்கிட்டு போவா? ஆமா, அப்புறம் என்ன முடியாதாலும் அப்படிதான் வாங்கிட்டு போகணும். அதையும் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல மானை பிடிச்சுக்கிட்டு எப்படி போறேன்னு பாப்போமா? எப்படி போறேன்னு சதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல. புதிய மரம்
மீசை மட்டும் வச்சிருந்தா நல்லா சொல்லுங்க, முழுக்குறீங்க. இல்ல மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமான்னு கேட்டேன். அது தப்பு இல்லையா? அது ஏன் தப்பு இல்லையா? ஒரு ஆணுக்கு என்ன அடையாளம்? அழகான மீசையும் பறந்து விரிந்த தோள்களும் அழகு. பெண்ணுக்கு அழகான கூந்தலும் கொங்கைகளும் அழகு. ஏன்னா அழகு. ஆமா. மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை சொல்லலாமா? மீசை வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. இந்த எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பில மீசை வச்சிருக்காங்கல்ல. சரி. அவங்க எல்லாம் என்ன ஒரு காரணம் தெரியுமா? ஆம்பளைக்கு அழகு மீசைனா எடுத்த காரியத்தை முடிவு வராமல் வரக்கூடாது. எடுத்த இலக்கோட அத முடிவு பெற்று வரணும். அது என்னமோ அறிவு செய்ய வேலை. அதெல்லாம் அறிவுக்கு என்ன இருக்கு? அப்படி கிடையாதுங்க. ஆம்பளை பிள்ளை பார்ப்பதற்கு வீரத்தோட முறுக்கி வளர்க்காத மீசையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் நல்லா வளர்ந்தத சரித்திரம் சொல்லுவாங்க. அது மாதிரி முறுக்கிக்கிட்டு வந்தா போதாது, மான பார்த்த இடத்துல தூக்கி இருக்கணும், இல்ல புடிச்சிருக்கணும், அடிச்சாலும் புடிச்சு கொண்டு போயிருக்கணும். கொண்டு வா இல்லைன்னா கொண்டு வான்னு சொல்லிருக்க. அது கூட தெரியாம மீசையை வளர்த்துட்டு வந்து நின்னா பேச்சு நியாயமா இருக்குமா? ஆடாடா மீசையெல்லாம் வளர்ந்துருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆட்டு வட்டு வச்சு சில கதைகளை சொல்லி நல்ல அருமை சமாளிக்கிறேன். எங்க கலியுகத்தோட தன்மை என்ன தெரியுமாங்க? நீங்க கர்ணனை பத்தி அழகா சொல்லிட்டே வந்தீங்க. கர்ணன் கூட முடிவுல இறந்துட்டார். போர்க்காலம் முடிஞ்சு இறந்து போயிட்டாரு. அவருடைய ஆன்மாலாம் போயிடுச்சு. இப்ப பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் உயிரோட இருந்தாங்க. மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க. பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் இருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் நகுலனுக்கு ஒரு தன்மை இருக்கு. அடங்காத குதிரையும் கூட அடக்கி பழைக்கப்படுத்திடுவார். ஏன்னா ஆணிலைகளையும் தொழுவத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகளையும் பராமரிப்பது அவனோட வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. நகுலனுக்கு மட்டும் அந்த வேலை. இப்போ நகுலனை பார்த்து தர்மன் சொன்னார், தம்பி நம்மளுக்கு படைபலத்துக்கு ஏற்றவாறு குதிரைகளை வாங்கி வா அப்படின்னு பொன் பொருளை தர்மன் கொடுத்து அனுப்புறாரு. தர்மன் கொடுத்து அனுப்பினமே சரிங்க நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குதிரை சந்தைக்கு போயிட்டார். கண்ணுக்கு போனது ஒரு அழகான குதிரை. இதை வாங்கணும்னு ஒரு ஆசை. போய் அந்த குதிரையை வியாபாரிகிட்ட போய் கேட்டாரா, ஐயா இந்த குதிரையோட விலை என்ன? எவ்வளவு பொண்ணுனாலும் தரேன். இது மாதிரி ஒரு குதிரையை பார்க்கவே இல்லை, இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்காரு. அப்ப அவர் என்னது இந்த குதிரை வேணும் அப்படின்னு கேட்டுக்காரு. அப்ப அவர் சொன்னாரா, இது பொண்ணுக்கோ பொருளுக்கோ பணத்துக்கோ கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நான் கேள்வி கேட்டேன்னா அந்த பதிலை சொல்லிட்டு நீ இனாமாவே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி என்ன கேள்வி கேட்க போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க. அப்பதான் சொன்னாரா, ஒரு பெரிய கிணறு கேள்வி, ஒரு பெரிய கிணறு, அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு 7 கிணறு. இந்த பெரிய கிணத்து தண்ணி அள்ளி ஊத்துனா 7 சின்ன கிணறு நிறைஞ்சிடும். ஆனா அந்த சின்ன கிணத்து தண்ணியில் 7 தண்ணி அள்ளி அந்த ஊத்துறோம்னு வச்சுங்களேன், நிறைய மாட்டுது. இது என்ன கேள்வி? இதுக்கு பதில் என்னன்னு கேட்டாராம். சரி, இரண்டாவது கேள்வி, ஒரு ஊசியோட துளை வழியே யானையே போயிடுச்சான். ஆனா யானையோட வால் போகலையா? பரவாயில்லையா? யானை போயிடுச்சு, யானையோட வால் போகல. இது இரண்டாவது கேள்வின்றாராம். மூணாவது சொல்றாங்க, இப்ப நம்ம வெள்ளாமை போட்டோம்னா வேலி போடுவோம். வேலி வந்து காப்பதற்கு வெள்ளாமையே. ஆனா வேலியெல்லாம் அப்படியே இருக்கு, உள்ள இருக்கிற வெள்ளாமையை காணோம் அப்படின்னு 3 கேள்வி கேட்டார். இந்த 3 கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா இந்த குதிரையை இனாமத்தாரு அப்படின்னு குதிரை வியாபாரி சொல்ல. நகுலனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுப்பட்டாரு, நம்மளுக்கு இதுக்கு பதில் தெரியலையே, எப்படி இருந்து இந்த குதிரை அழகா இருக்கிறத வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் தர்மனை பார்க்க போயிட்டார். தர்மன்ட்ட போய் சொல்றாரு, எங்கடா குதிரை? அண்ணையே 3 கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்கு பதில சொன்னால மட்டுமே அந்த குதிரை இனாமா தருவாங்களாம். நான் கேள்வி சொல்றேன், பதில நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு குதிரையை வாங்கிட்டு வரேன்னு கேட்டாராம். கேள்வியில சொல்லி முடிக்க அப்பதான் தர்மனுக்கு ஒரு பயம் வந்தது. ஏன்னா அடுத்த யுகம் என்ன? கலியுகம். இது ஆரம்பிக்க போகுது. இதை வந்து உணர்த்தியது யாரு? இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரு தாயும் தந்தையும் ஒரு ஒரு 4 குழந்தை இருக்கும், 5 குழந்தை இருக்கும், 10 குழந்தை கூட இருக்கும். ஆமா ஆமா. ஆனா எத்தனை குழந்தையா இருந்தாலும் தாயும் தகப்பன் எப்படி பார்ப்பாங்க? சரிசமமா பார்ப்பாங்க. எல்லாம் நம்ம பெத்த பிள்ளை தானே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த 10 பிள்ளையா இருக்கட்டும், 4 பிள்ளையா இருக்கட்டும், 2 பிள்ளையா இருக்கட்டும், கடைசியில கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? என்னை மட்டுமா பெத்த, அவனையும் தானே பெத்த, அவன் வீட்டில் 4 நாள் போய் இருக்க தானே, இங்கேயே இருக்க, ஏன் முன்னாடி சத்தம் போட மாட்டாளா அப்படின்னு ஒரு தாயும் தகப்பனையும் எத்தனை பிள்ளைகளும் சரிவர பார்க்க முடியாதான். ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் அத்தனை பேரும் சரியா பார்ப்பாங்களாம். இது கலியுகத்தோட நியதி. அதான் பெரிய கிணறு, அது வந்து தாயும் தகப்பனும்.
பக்கத்தில் இருக்கிற கிணறு எல்லாம் சின்ன தன்னுடைய பிள்ளைங்க. ஆனால் பெரிய கிணத்து தண்ணி அள்ளி ஊற்றுற நிறைஞ்சிடும், மீண்டும் அந்த தண்ணியை உள்ள ஊற்றுற நிறையாதுன்றது. ஒரு தாயும் தகப்பனையும் பிள்ளைகள் சரிவர கழிவு ஊற்றுற பார்க்க மாட்டாங்க. நடக்குதா இல்லையா? அதுதான் கலியுகம் நடக்க போகுதுன்னு எடுத்து காட்டியது. இப்ப ஊசி வழிய துளை வழிய யானை போயிடுச்சு, வால் போகல அப்படின்னு 2வது கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றா பாருங்க. மிகப்பெரிய கொலை குத்தம் எல்லாம் பண்ணணும்லாம் தப்பிச்சிருவியா. 5க்கும் 10க்கும் ஏதோ திருடி இருப்பாங்க, வயிற்று பழப்புக்கு ஏதோ ஒரு கிளவாணி இருப்பாங்க. ஆனா அவங்கள போட்டு ஸ்டேஷன்ல வச்சு நொங்கி அடிச்சு இல்லாத கேஸெல்லாம் போட்டு அவனுக்கு அந்த சிறை தண்டனை கொடுத்து, ஆனா மிகப்பெரிய குலகுத்தம் செஞ்சவெல்லாம் தப்பிச்சு போயிருவியான். அதான் யானையே போயிடுச்சு. அதோட வாழ் போல என்ன, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஒரு கை நீட்டி வாங்கியிருப்போம், ஒரு களவாணி இருப்பாங்க, அவங்கள போட்டு இந்த சட்டத்திட்டம் வந்து தண்டிக்குமா. அதான் யானையே போய்விட்டது, அதோட வாழ் போகல. இது நடக்கும் கலியுகத்துல அப்படின்னு சொன்னாங்களாம். 3வது பாருங்க, பயிரெல்லாம் அப்படியே இருக்கு, அதாவது வேலியெல்லாம் அப்படியே இருக்கு, உள்ள பயிர கதை வேலி பயிர மேஞ்ச கதையா போயிடக்கூடாது. அரசியல்வாதிகளாம் நல்ல பணக்காரர்கள் அதெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு தேவையில்லை. இல்ல இல்ல இது கருத்து. ஆமாங்க, அதாவது கருத்து நல்ல கருத்து இதுதான் கருத்து. ஏன் அப்படின்னா தர்மன் போய் கேட்டாரு, எவன்டா கேட்ட இந்த கேள்வி அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்களாம், கலி புருஷனே கேட்டிருக்காரு. ஏன்னா அடுத்த யுகம் கலியுகம், இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடாது, ஏன்னா நீதி நியாயத்தோடு நம்ம வாழ்ந்துட்டோம், இனிமே இங்க இருக்க கூடாது. தன்னுடைய மனைவியோடு சேர்த்து தன்னுடைய தம்பிகள் 4 வரையும் அழைத்து கொண்டு எங்கே போனாராம், சொர்க்கத்துக்கு போவோம்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதான் மகாபாரதம் முடிய கலியுகம் தோற்றுவிக்க கலியுகத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு அன்னைக்கே கலி புருஷன் சொல்லிட்டு போயிட்டார். என்ன பஞ்ச பாண்டவர்களும் கலி புருஷன் காரணம், ஒரு பிராமணர் என்ன செய்தாருன்னா ஒரு அரளி கட்டி வந்து வச்சு அவர் என்ன வழிபாடு முனிவர்கள்லாம் பேர் என்ன தண்டம் சொல்லுவாங்க. இந்த பிராமணர் வந்து தியாகம் பண்றாரு, தியானம் யாகம். ஆமா, அந்த நேரம் வந்து என்ன செய்யணும், ஒரு மான் வந்து கட்டையை கொம்புல மாட்டிட்டு போய் ஓடிடுச்சு. ஆமா, இந்த பிராமணர் என்ன செய்யறாருன்னா ஓடி போய் பஞ்ச பாண்டவர்கள்ட்ட, ஐயா இந்த மாதிரி கட்டையை தூக்கிட்டு ஓடுதியா மானு, ஆமா எனக்கு பிடிச்சி எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, மான் இதெல்லாம் சோதனைக்கு தான் அறிகுறி. ஏன்னா எத்தனை கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் தர்மம் தான். ஆமா, 4 பேரும் செத்து போயிட்டாங்கல்ல தண்ணியை குடிச்சிட்டு இல்லையா. இப்படி ஒரு மனிதன் சோதனைக்கு பிறகுதான் அவன் சாதனையால மாறுறான். கண்டிப்பா. எத்தனையோ 12 ஆண்டுகளும் அங்கே வனவாசத்திலிருந்து 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் மறைந்திருந்து வாழ்ந்தும் கூட மீண்டும் இடத்தை கேட்கும் பொழுதோடு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன போதுதான் போர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தன்மையும் வந்தது. ஒரு மனிதனுக்கு என்ன அழகு தெரியுமா, சொல்லும் செயலும் சரியாக்கணும். கண்டிப்பா இல்லையா. நான் நய முக்கியம். காரணம் துரியோதனன் என்ன சொன்னா, பஞ்ச பாண்டவர்களுக்கு 12 ஆண்டுகள் வனவாசம் போயிட்டு வந்தா பாதி ராஜ்யம் தர சொன்னால. ஏன் வனவாசம் போனாங்க? எல்லாம் சூழ்ச்சிதான். இல்ல வனவாசத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமாமா, அது என்ன காரணம்? இதுல சூதுல தோத்துட்டாங்க. அப்படி சொல்லுங்க. சரியா, விளையாட்டில் தோத்ததற்காக வனவாசம் போகணும். ஆமா, அப்ப சொன்னது மாதிரி கொடுக்கணுமா இல்லையா, தரல, முடிவில் போறல. இது காரணம் எல்லாமே ஆணவத்தாலதான். ஆணவம் அழிவுக்கு செத்துருனா. சரி, ஆணவம் இருக்கலாமா யாருக்குமே? ஆணவம் இருக்கக்கூடாது. தலைக்கணமும் ஆணவம் வந்து விட்டால் அவன் அழிவை நாடி செல்கிறான் அர்த்தம். பதவி இருக்கும் பொழுது பணிவு இருக்கு, சில பணிவுகள் இருந்தா தான். ஆனா பணிவு மட்டும் வச்சுக்க கூடாது, ஏன்னா குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. துணிவு வேணும். பதவியை தக்க வைத்துக் கொள்ள சரியான துணிவும் அதுக்கான ஆதரவும் இருக்கவே வேண்டும். நல்லா உனக்கு பிடிச்சு போச்சு எனக்கு. உங்களுக்கு பிடிச்சு போச்சா? அது சரி, பெரிய பொண்ணு வாக்க வந்து பிடிச்சு போச்சுன்னு சொல்றாரு. என்ன அப்புறம் காட்டுக்கு வந்து பேசுறாருல, பேசுவீங்களா என்ன பிடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு அட வாய மூடுமையா. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சாமா? இல்ல. 5 வருஷத்துல தெரியும் எனக்கு. கல்யாணம் திருஷ்டியில் 5 வந்தீங்களா? கல்யாணம் ஆயிரத்து முகம் தொங்கி இருக்கு எனக்கு தெரியும். முகம் தொங்குதா? எந்த ஊர்லயா முகம் தொங்குது? கவலை ஏற்படும். அதனால ஆமா, புள்ளைய வளர்க்கணும், குட்டிய வளர்க்கணும், புருஷ எப்படி சொல்லபடி கேட்காம தெரியுது, சோர்வு ஏற்படும். சரி, என்ன சொல்றீங்க? குட்டி அடப்பி வந்தா, குட்டியா அடப்பி வந்தா, குள்ள நறுக்கி சொந்தம், குள்ள நறுக்கி சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா, ஏமா குள்ள நரி மாட்டிக்கிட்டா, குள்ள நரி மாட்டிக்கிட்டா, குள்ள நரி மாட்டிக்கிட்டா, இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடருக்கு சொந்தம், பெட்ட குழந்தை வந்தா, பெட்ட குழந்தை வந்தா, கட்டி சேவலுக்கு சொந்தம், கட்டி சேவலுக்கு சொந்தம், ஏமா சட்டப்படி பார்க்க போனா, ஏமா நியாயப்படி பார்க்க போனா, ஏமா நீதிப்படி பார்க்க போனா, ஒரு பஞ்சை
கூட்டிடுவோம், ஆமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுண்டு கலகம் பண்ணத்தான் அதுக்கு வழி பிறக்குது. சரி, குளத்தை வந்து கலக்கி விடாதான் ஒரு தெளிவு ஏற்படும். ஓஹோ, தெளிவா இருக்கிற குளத்தையும் கலக்கி விடணும் அப்படியா? ரொம்ப தெளிவா இருக்கணும்னா கலக்கு இருக்குமா? சரி சரி. அந்த அழியெல்லாம் கலக்கி விட்டாதான் மீனே பிடிக்க முடியும். மருந்து இல்ல. ஏன்னா வாதத்துக்கு மருந்து கொடுத்ததும் வாத ஊர் அப்படின்னு திருவாத ஊரே உருவாச்சு. ஆமா, அப்பேற்பட்ட திருவாத ஊர் மலை பக்கத்திலே தான் இருக்கு. இன்னைக்கு யாரோ போறாங்க அந்த ஊருக்கு. நம்ம கிட்ட போவா, நாங்க இங்கிட்டு போறோம். நீங்க உங்க கூட சேர்ந்து இல்ல. நான் மதுரையிலே, நீங்க எங்கிட்ட நீங்க நெடுமதுரை போறீங்களா? அப்புறம் என்ன மானை பார்க்கணும் உங்களுக்கு ஆர்வம். ஆமா, அதை விட நாட்டு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. எப்படா மானை பிடிப்பீங்க, இல்ல பிடிப்பீங்களா மாட்டீங்களா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மானுக்கு தகுந்த அடையாளம் அங்க லட்சணம் இருக்கா? உங்களுக்கு இன்னும் புரியல. ஏன்? எனக்கு கல்யாணம். கல்யாணமா? அப்ப மான தேடி நீங்க வரலையோ? ஒரு மாதிரி அப்புறம் பிடிப்பா. ஓஹோ, என் கல்யாணத்துக்கு தான் எல்லாரும் இருக்காங்க. அப்படியா? ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, சோறு சாப்பிடுறதுக்கா? சரித்து, நீங்க தான் புரியாம போறீங்க. தொடாம பேசியா? கையில என்ன வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இல்லையா? இவருங்க என்ன ரொம்ப ரொம்ப ஒட்டி ஒட்டி போயிரு, நீ பிரிச்சு பிரிச்சு போறிய. நான் பிரிச்சுதே வருவேன். பெரிய அத்தனை மாமே உடம்படிக்கு வந்திருக்காரு. பாடுமையா அடையாளத்தை போயினா கானகத்தை நின்றுடாவோ காயாத கானகத்தே
மேயாதமா நல்ல ஜாதிமான் நல்ல ஜாதிமான் மேயாத ஏதோ போய் சொல்லி வந்திருக்கீங்க. என்ன அப்படி பாத்தீங்க? அப்ப நீங்க தானே சொன்னீங்க. சும்மா இருமா, இங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சும்மா இருமா? நான் அப்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். தேடி வந்து மானும் இல்ல ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? உன்னை கல்யாணம் பண்ணி போறேன். நான் வேற ஆளை காதலிக்கிறேன். நான் சொல்ற கேளு. நான் வேற ஆளத்தான் காதலிக்கிறேன். நான் சொல்லுது நீங்க கேளுங்க. நான் உங்களை கட்டிக்க மாட்டேன். நீ கர்வ பொம்பளையா போனா கட்ட மாட்டாங்க யாரு? ஏப்பா கர்ம கட்ட மாட்டாங்க. உங்க அழகுக்கு நீங்க எம்ஜிஆர் மாதிரி தகதகன்னு மின்றீங்க. நெஞ்சு வலிக்குது, என்ன செய்வேன்? எனக்கு உங்களை பிடிக்கல. நான் அவனுக்காக ரொம்ப நாளா காத்திருக்கேன். நீ கேளு. யாரா ஒரு ஆளு மாப்பிள்ளை சரியில்லைன்றா ஓடி போயிரு. அப்படியே நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நீங்க இல்ல. நான் அவருக்காக தான் காத்திருக்கேன். எப்போ எப்படி போய் மாப்பிள்ளை இந்த புள்ளை கல்யாணம் பண்ண போறேன்? என்ன சொல்றீங்களா? எப்படி கொன்றியம் பாத்துக்க. தூங்கிப்பட்டு எந்திரிச்சு பாட போடுவா. மயக்கம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே, மயக்கம் என்ன மௌனம் என்ன
தம்பி யாருமே இல்ல கத்துன ஓடிடுவேன் நான். தொண்டையை பிடிச்சி இங்கேயே போட்டு வெளியே ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுவேன். வேணும் வேற லெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க அண்ணா. 4-8 குதிய ஆமா கிழிச்சிருவீங்க போங்கடா. ஓடி போயிரு குடு வேகமா ஓடுது. நான் அத்லட் பிளேயர். ஆமா மீனதாலும் கேட்கும் காண கேட்கும் வருக வருக என்று காலையில ஆடுறதுக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் வள்ளின்னு கொஞ்சம் வர மாட்டேன் வேணா. இந்த ஆளை நீ ஆசையை காட்டி மோக முடிச்சு நான் ஒண்ணுமே செய்யல. இப்படியே ஏமாந்து போறீங்க எல்லாரும். நல்லா பேசுனேன். சரி நான் பாடுனேன் நல்லா பாடு. பாட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஆடவா செய்யணும். ஏமா காலகட்டத்தில் இப்படி ஆடுவாங்க. அழிச்சிடாதையா. நான் கஷ்டப்பட்டு பூசிட்டு வந்திருக்கேன். அப்படி என் மனசு பறி போயிடுச்சு. அண்ணன் அண்ணி வந்திருக்கு. மப்டியில வந்திருக்காரு. அண்ணா அந்த வேடுவர் மானை தேடி வரலையாம். பின்பு எதுக்காக வந்தாராம்? உன்னைத்தான் தேடி வந்தேன். உன்னைத்தான் காதலிக்கிறேன். உனக்காக தான் நான் வந்தேன். எனக்கு ஆசை இருக்கு. பொண்டாட்டி ஒத்துக்கிற மாட்டாளே. அவர் என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டு போறாரு. உனக்கு அந்த நினைப்பு தங்கச்சி அண்ணே அவர் அப்படி சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம சொத்து போறதுக்கு அதுக்கு கோயில்ல 200 ரூபா காணிக்க வச்சுட்டு உனக்கு எனக்கு ஒரே மேடையில உனக்கு ஒரு மாப்பிள்ளையும் எனக்கு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிருவோம். அதானே பார்த்தேன். தப்பா பேசாதே அண்ணா. அண்ணா இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை சாமியை கும்பிடுத்து. எந்த குறை இருந்தாலும் கண்ணன குறை இருக்க கூடாது. கும்பிடுத்து. மனம் படைத்தேன் உன்னை படைத்தேன் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. பெண்கள்லாம் எந்திரிச்சு முன்ன வாங்க. கல்யாணத்துக்கு முன்ன வந்தானே ஏன் அப்படி முக்காட போட்டு எந்திரிச்சு வாங்க முதல்ல. எந்திரிக்கிறது அம்பு. கல்யாணத்தை பார்க்க வராம இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அம்பு ராசாத்திகளும் முக்காட எடுத்துட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க. வாங்க கல்யாணத்தை பார்க்க. பக்கத்துல எப்பவாவது வந்தானே பள்ளி சுவாமி வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? நிறைய வேண்டும் சுவாமி. இருந்தாலும் என்ன இருந்தாலும் தாரத்திலும் தரத்திலும் 2ஆம் தாரம் என்று எல்லோரும் என்னை கிண்டல் செய்வார்கள். அதனால் முதலிடமும் முதல் தரம் எனக்கு மட்டுமே நீங்க கொடுக்கணும். உனக்கே முதலிடம். இது கூடிய தாய்கள்லாம் முன்னாடி வாங்க. இப்படி வந்து மணமகளையும் வாழ்த்துவது உங்களுடைய கடமை. இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். சம்மதம்.
இல்லை என்று சொல்லுவதில்லை. பாரநாச்சி அம்மனிடம் நாங்கள் அம்மனிடம் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அம்மனிடம் பாரநாச்சி அம்மனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடாத மனிதர்கள் உணவளிப்பவள், தேடுமே இருப்பவள், தேடாத மனிதர்கள் உணவளிப்பவள், வாழுமே வழிவகுப்பவள், வாழுமே வழிவகுப்பவள், வாழவற்று மக்களையே காத்திருப்பவள், இவ்வுலகில் உருகின்று குடியிருப்பவள், எல்லையிலே காத்திருப்பவள், எல்லோருமே வணங்குகின்ற தெய்வமானவள், எல்லோருமே வணங்குகின்ற தெய்வமானவள். எங்கள் பாரநாச்சி அம்மனிடம் பகிர்ந்து கூறுங்கள். ஐயா அம்மனிடம் கையெழுத்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பாரநாச்சி கையெழுத்தை மூடுவதில்லை. ஸ்ரீ சங்கரதாஸ் சாமிகள் வாழ்க வாழ்க. இதுவரை இந்த நாடகத்தை கண்டு